வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். காப்புறுதி முகவர் ராஜசேகரனுக்கு மரணம் விளைவித்தல், பெண் உட்பட 4 தலா 10 ஆண்டு சிறை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு சிரம்பான் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய காப்புறுதி முகவர் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு பெண் உட்பட 4 இந்தியர்களுக்கு சிரம்பான் உயர் நீதிமன்றம் இன்று தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் கொலை குற்றத்திற்கான குற்றவியல் சட்டம் 302 பிரிவிலிருந்து அந்த 4 எதிரான குற்றச்சாட்டு நோக்கமில்லா கொலையாக மாற்றப்பட்டது. நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டை அந்த 4 ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர்களுக்கு தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 55 வயது எஸ் ஜீவா, 39 வயது எம் ராஜா, 29 வயது பி யோகன் பிள்ளை மற்றும் ஒரு பெண்மணியான 43 வயது எம் பிரமிளா ஆகிய 4 சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆவர். நீதிபதி ரோஹானி இஸ்மாயில் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த 4 தங்களுக்கு எதிரான நோக்கமில்லா கொலை குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டனர். சிரம்பானில் காப்புறுதி துறையில் நிர்வாகி பதவி வரை உயர்ந்த காப்புறுதி முகவரான 52 வயது பி ராஜசேகரனை கொலை செய்ததாக இந்த 4 குற்றஞ்சாட்டப்பட்டு இருந்தனர். கடந்த 2021 ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி முன்னணி காப்புறுதி நிறுவனமான மெனாரா ஜூரிக் கட்டிடத்தில் 10வது மாடியில் இந்த 4 இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ராஜசேகரன் கடத்தப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் 30 நாட்களுக்கு பிறகு ராஜசேகரனின் அழுகிய சடலம் பந்திங் தஞ்சோங் சுப்பாட்டில் உள்ள ஒரு புதரில் கண்டுபிடிக்கப்பட்டது. PKR கட்சியின் பேரா உலுகிந்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரஃபாத் வரிசாய் மொஹமாட்டின் கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி தொகுதி அளவில் நடைபெற்ற PKR தேர்தலில் தன்னிடமுள்ள கைத்துப்பாக்கியை பொதுவில் காட்டி மக்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்ந்து விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அந்த சட்டமன்ற உறுப்பினரின் கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசாம் நூர்டின் தெரிவித்தார். போலீஸ் அனுமதி பெற்று கைத்துப்பாக்கி வைத்திருக்கும் எந்த ஒரு தனிநபரும் இதுபோன்ற விசாரணைக்கு ஆளாகுவார்களேயானால் SOP நடைமுறைக்கு ஏற்ப அவர்களின் கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்வது வழக்கமான நடைமுறையாகும் என்று நூர் ஹிசாம் குறிப்பிட்டார். இந்நிலையில் உலுகிந்தா சட்டமன்ற உறுப்பினர் கைத்துப்பாக்கி வைத்திருப்பதற்கான அனுமதியை ரத்து செய்யும் புக்கிட் அமன் போலீஸ் தலைமையகத்தின் நடவடிக்கைக்கு தாங்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதுடன் அவரின் கைத்துப்பாக்கி உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று நூர் ஹிசாம் தெரிவித்தார். இன்று இப்போவில் பேரா மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் நூர் ஹிசாம் இதனை குறிப்பிட்டார். அண்மையில் சுபங் ஜயா புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடி விபத்து சம்பவத்தில் தங்கள் வீடுகளை இழந்த 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 3 மாதங்களுக்கான வீட்டு வாடகை பணம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாக ஸ்லாங்கூர் மாநில வீடமைப்பு கலாச்சாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ போர்ஹான் அமன் ஷா தெரிவித்தார். வீட்டு வாடகையை பெறுவதற்கு முன்வந்துள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நேற்று வரையில் அதிகரித்துள்ளது என்ற போதிலும் அவர்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பமும் விரிவான விசாரணைக்கு பின்னரே இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை அரசாங்கம் சீரமைத்து கொடுக்கும் வரையில் அடுத்த 3 மாத காலத்தில் அவர்கள் வாடகை வீடுகளில் இருப்பதற்கு ஏதுவாக வீட்டு வாடகை பணம் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மலேசியாவை ஒரு மென்பொருள் தயாரிப்பு மையமாக உருவாக்கப்படும் அதன் பங்களிப்பு ஏற்ப எதிர்காலத்தில் தொழில்நுட்பத் துறையில் பினாங்கு மாநிலம் பிராந்திய அளவிலான ஒரு தொழில்நுட்ப பூங்கா மையமாக மேம்படுத்தப்படுவதற்கான பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். பினாங்கு நீண்ட காலமாகவே மென்பொருள் தயாரிப்பு மையமாக அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விரிவான முறையில் தொழில்நுட்ப சூழல் கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப பூங்கா மையமாக மாறும் ஆற்றலை பினாங்கு மாநிலம் கொண்டுள்ளது என்று கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். முதலீட்டாளர்களின் மலேசிய வருகையின் போது தொழில்நுட்பத்திற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் பினாங்கில் இருப்பதை பார்க்கும் பட்சத்தில் நிச்சயம் அவர்களை வெகுவாக கவரும் என்று கோபிந்த் சிங் குறிப்பிட்டார். இன்று பினாங்கில் 2025ஆம் ஆண்டுக்கான மலேசிய இலக்கவியல் சேவை தினத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில்
கோபிந்த் சிங் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் பங்சார் ஜாலான் தெலாவியில் உள்ள ஒரு நசிகண்டார் உணவகத்தில் உணவருந்த வந்த ஒரு பெண்ணுக்கு சிலர் தொல்லை கொடுத்தனர் என்ற சந்தேகத்தை அடுத்து 2 கும்பல்களுக்கு இடையில் நிகழ்ந்த கைகலப்பில் சம்பந்தப்பட்டுள்ள நபர்களில் சிலரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். கடந்த வாரம் வியாழக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து போலீசார் புலன் விசாரணை செய்து வரும் வேளையில் அந்த நசிகண்டார் உணவகத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பதிவை அடிப்படையாக கொண்டு கைகலப்பில் ஈடுபட்ட 2 கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி குமா ஷரிமான் மஹ்மூத் தெரிவித்தார். இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்ற போதிலும் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த நசிகண்டார் உணவகத்தில் அதிகாலையில் அதிகமான வாடிக்கையாளர்கள் இருந்த வேளையில் தனது உறவினருடன் அங்கு உணவருந்த வந்த பெண்ணை அங்கு இருந்த வாடிக்கையாளர்கள் சிலர் தொல்லை கொடுத்ததாக நம்பப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தன்னுடன் வந்த உறவினர்களிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். உறவினர்கள் சிலர் அந்த நபர்களிடம் இது குறித்து கேட்டபோது கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அது 2 கும்பல்களுக்கு இடையில் கைகலப்பாக மாறியது. இதில் உணவகத்தில் இருந்தவர்கள் 4 பக்கமும் சிதறி ஓடினர். உணவுப் பொருட்கள் சேதப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. வரும் மே 1 தேதி வியாழக்கிழமை பொது விடுமுறை தினத்தன்று பத்துமலை திருத்தலத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் ஆதரவுடன் டிஎஸ்கே குழுமம் மற்றும் மலேசிய இந்து ஆலயங்கள், இந்து அமைப்புகள் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமா ஆகியவை இணைந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு மங்கள வாத்தியங்களுடன் விநாயகர் வழிபாடு நடைபெறும். தொடர்ந்து வேல்மாறல், ஆன்மீக சொற்பொழிவு, காவடி சிந்து குழுவினரின் காவடியாட்டம் ஆகியவை இடம்பெறும். காலை 8:30 மணிக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நடைபெறும். தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜாவின் ஆதரவுடன் டிஎஸ்கே குழும தலைவரும் மஹிமாவின் தலைவருமான டத்தோ என் சிவகுமார் தலைமையில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் அதிகமான முருக பக்தர்களின் இல்லங்களில் அனுதினமும் ஓதக்கூடிய மகா மந்திரமாகும். இந்த கந்த சஷ்டி கவச மகாமந்திரத்துல பாலதேவராய சுவாமிகள் ஒரு வரியை சொல்லுகிறார். விழியாள் காண மெய்யாய் விளங்கும், விழியாள் காண விருண்டிடும் பேய்கள், பொல்லாதவரை பொடி பொடியாக்கும், நல்லோர் நினைவில் நடனம் புரியும். என்னன்னா, கந்தசஷ்டி கவச மகாமந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்களுடைய கண்களுக்கு முருகப்பெருமான் தெரிவார். அதே கண்களினால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை, துன்பம் எனும் பேய்கள் ஓடிவிடும். அது மட்டும் இல்ல, தீய செயல்கள் செய்யக்கூடிய நபர்களை, அசுரர்களை பொடி பொடியாக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மனசுல முருகப்பெருமானை தாண்டவமாடச் செய்யுமா. வீரம், நம்பிக்கை, மன வலிமையை தந்து மக்களை பாதுகாக்கும் கவசமாக விளங்கும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் நிகழ்வில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு பாராயணத்திற்கு சிறப்பு சேர்க்குமாறு டிஎஸ்கே குழுமம் மற்றும் மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த வாரம் ஓர் உணவகத்தில் மாது ஒருவரின் தங்கச்சங்கிலியை பறித்து வழிப்பறி கொள்ளையை புரிந்த குற்றத்திற்காக நபர் ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. ஹுசேன் ஐயாசாமி என்ற 39 வயதுடைய நபருக்கான 5 ஆண்டு சிறை தண்டனை காலம் அவர் பிடிப்பட்ட தினமான கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக நீதிபதி இஸ்ராலிசம் சனூசி உத்தரவிட்டார். ஒரு பிள்ளைக்கு தந்தையான ஹுசேன் ஐயாசாமி கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி பின்னிரவு 12:38 மணியளவில் கோலாலம்பூர் கப்போங் தமான் முத்தியாரா ஃபடாசான் என்ற இடத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் 47 வயது மாது ஒருவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்து வழிப்பறி கொள்ளை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தன்று அந்த சாப்பாட்டு கடையில் உணவருந்திக் கொண்டிருந்த மாதுவிடம் சிகரெட் வாங்குவதற்கு ஹுசேன் ஐயாசாமி பணம் கேட்டுள்ளார். அந்த மாது மறுத்துவிட்டதை தொடர்ந்து அங்கிருந்து நகர்ந்த ஹுசேன் ஐயாசாமி சில நிமிடத்திற்கு பிறகு மாது அமர்ந்திருந்த இடத்திற்கு ஓடி வந்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு தப்பிக்க முற்பட்டார்.
எனினும் அங்கிருந்த பொதுமக்கள் ஹுசேன் ஐயாசாமியை வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றத்தை அந்த நபர் ஒப்புக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.